டாக்டர் நெல்லை குமரன் அவங்க தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுடைய சீஃப் கெஸ்ட். அவங்க பல சமூக பணிகளை ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிறது இந்த உலகத்துக்கு 100% தான் தெரியும். மற்ற நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த கிராம உதயத்தில் போய் இந்த மகளிருக்கு பெனாயில் தயாரிக்கிறது, ப்ளீச்சிங் தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுறது எப்படி, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் உருவாக்குறாங்க. ராணி அண்ணா காலேஜில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா கிளாஸையுமே ரொம்ப அழகாக எடுப்பாங்க. அவங்ககிட்ட படித்த பசங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அவங்களுடைய வருகை நம்மளுடைய பள்ளியினுடைய பெருமைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னுடைய சிறந்த ஜேசியினுடைய மற்றொரு நண்பர்வாகிய மாரிமுத்து அவர்களையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். டேபிள் குயிஸ் காம்படிஷன் இன்னைக்கு ஏமா டேபிள் குயிஸ் காம்படிஷன்ல என்ன நம்ம ஏன் இதை நம்ம நடத்துறோம்? ஒரு குழந்தை டேபிள் படிக்கிறதுனால என்ன யூஸ்? டேபிள் படிக்கிறதுனால முதல்ல உனக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். ஒரு டேபிள படிச்சுக்கிட்டு இருக்க, 9th டேபிள படிச்சுக்கிட்டு இருக்க, அம்மா என்ன செய்தா, என் ஃப்ரெண்டு என்ன செய்தா, அந்த படம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி சிந்தனைகள் எதுவுமே வராது. கரெக்டா 7 9s 8 9s 9 9s அது மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். ஸோ கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்கு என்ன செய்ய கிடைக்க ஆரம்பிக்கு. அடுத்தது நம்ம கத்துக்கிட்டதை நம்ம மெமரியில வச்சிருக்கணும். மெமரியில நமக்கு இருக்கிறதுனால மெமரி பவரும் என்ன செய்யுது, கூடுது. அடுத்த நாள் கிளாஸ்ல சம் போடுறாங்க, டீச்சர் சம் போடுறாங்க, நமக்கு ஒரு 13 வச்சு மல்டிபிள் பண்ண சொல்றாங்க, எல்லாரும் 3 வச்சு மல்டிபிள் பண்ணுறாங்க, 1 வச்சு மல்டிபிள் பண்ணுறாங்க. நமக்கு 13 டேபிள் தெரியுங்கிறதுனால டைரக்டா 13 வச்சே நம்ம மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் செய்தோம். அந்த வகுப்பினுடைய மாணவர்களுடைய பார்வை நம்ம மேல விழுது, டீச்சருடைய பார்வை நம்ம மேல விழுது, கரஸ்பாண்டனுடைய பார்வை நம்ம மேல விழுது. விழுறதுனால நமக்கு என்ன செஞ்சிருது, நம்ம மனசு சந்தோஷம் அடையுது. நம்ம வெற்றியை நம்ம என்ன செய்தோம், ருசிக்க ஆரம்பிக்கும். ஸோ வெற்றி அடைஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், அதனால என்ன நன்மை கிடைக்குங்கிறது நம்ம உணர தொடங்குறோம். தொடங்குற உடனே தொடர்ச்சியா நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நம்ம மனசுல என்ன செய்யுது, ஆழமா பதியுது. அதனால என்ன செய்தோம், டேபிள்ஸ் மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே கிரிக்கெட்டா நம்ம வின் பண்ணணும், கராத்தேயா நம்ம வின் பண்ணணும், பாட்டு போட்டியா நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே என்ன செய்தோம், எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேஷனோட ரொம்ப ஒரு மெனக்கெடுதல். அந்த வார்த்தைங்கிறது மெனக்கெடுதல்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மெனக்கெடுதோம். அதனால வெற்றி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கு. ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அடுத்த வெற்றியை நம்ம தக்க வைக்கணும். அதுக்காக இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கும். இந்த வெற்றியோட சுவையை அறிஞ்ச உடனே இன்னும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு அடுத்த ஃபீல்ட்ல நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஜெயிக்கிறதுனால நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு சிறந்த ஆளா மாறுறோம், ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறோம். சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுனால ஒரு நம்ம நாடு என்ன செய்யுது, சுபிட்சமா ஆகுது. இதுதான் டேபிள் குயிஸினுடைய காம்படிஷன். டேபிள் குயிஸ் காம்படிஷன்ல படிச்சா இதெல்லாம் உணரணும். நெக்ஸ்ட் இது எப்படி நடத்த போறோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டீம் ஏ யாரெல்லாம் போட்டி போட போறாங்க, காம்படிட் பண்ண போறது யாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டும் வின் பண்றாங்க. எல்லாரும் கவனிச்சுக்கங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பும் உங்க கிளாஸ நெகட்டிவ்ல கொண்டு போய் விடும், உங்க மிஸ்ஸுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் என்னது, கொஸ்டின் கேட்கும் போது கரெக்டா கவனிச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னா உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க என்னதான் இருக்கீங்க, உங்க கிளாஸுக்கு உண்மையா இருக்கீங்க, உங்க டீச்சருக்கு உண்மையா இருக்கீங்க, உங்க டீச்சருக்கு பிரைஸ் கிடைக்கும், உங்க கிளாஸுக்கு பிரைஸ் கிடைக்கும். அதனால நல்ல கவனிங்க. ஓகேவாமா? இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் ஃபுல் அட்டென்டிவா இருக்கணும். கவனம் செதறவே கூடாது. உங்களுக்கு தெரியலையா திரும்பி கேளுங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு திருப்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க வாயிலிருந்து எது வருதோ அதுதான் ஆன்சர். நீங்க சொல்லிட்டு இல்ல நான் என்ன சொல்லுன்னு சொன்னா அவ்வளவுதான், மார்க் போயிடும். புரியுதா? ஃபர்ஸ்ட் செகண்ட் டீம் ஏ அதுல வின்னர் இருப்பாங்கல்ல, அவங்களும்
தேர்ட் ஸ்டாண்டர்டும் வின் பண்ணுவாங்க. அது வந்து என்ன வந்துடும், டீம் பி. ஓகேவாமா? சரி, அடுத்தது என்ன வந்துடும், டீம் சி வந்து என்ன வந்துடும், 4th கிளாஸும் 5th கிளாஸும் என்ன செய்வாங்க, காம்படிட் பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க. அதுல வின் பண்றவங்களும் பில வின் பண்றவங்களும் டில வின் பண்றவங்களும் என்ன செய்வாங்க, கடைசியில் என்ன செய்வாங்க, மோதுவாங்க. அவங்கள யாரு வின் பண்ணாங்களோ அவங்க தான் ஸ்கூல் டாப்பர். அவங்களுக்கு தான் நம்ம சார் கையால என்ன செய்யும், பிரைஸ் கிடைக்கும், டீச்சர்ஸ்க்கு பிரைஸ் கிடைக்கும், உங்க கிளாஸுக்கு பிரைஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் என் கிளாஸை நான் இன்னைக்கு வின் பண்ண விடுவேன், நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், என் பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதிமொழி எடுத்துக்கங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்